ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட பொதுவா இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் வழி எது? கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு மந்த்லி இன்வெஸ்ட் பண்றதா? அதாவது ரூ. 100 இல்ல ரூ. 500ன்னு எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்றதா? இல்லன்னா மொத்தமா சேமிச்சு சரியான நேரத்துல லம்ப்சமா இன்வெஸ்ட் பண்றதா? அதுவும் இல்லன்னா எஸ்ஐபில சின்னதா ஒரு சேஞ்சஸ பண்ணி மாடிஃபைடு எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்றதா? எதுல நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா லாங் டைம்ல 1லிருந்து 2% கூட பெரிய டிஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். அந்த 1-2%ல என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? அத நீங்க எப்படி யூஸ் பண்ணி உங்க ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்றதுன்னு. ஸோ, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வழி எது? எதுல காம்பவுண்டிங் அதிகமா இருக்கு? சின்ன அமௌண்ட் மூலியமா எப்படி வெல்த்த கிரியேட் பண்றது? அத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபிரெண்ட்ஸ், நான் கேரண்டியா சொல்ல முடியும். இன்னைக்கு வீடியோல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வழக்கம் போல கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேரு பாபி. இவர் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேட் லக் பாபின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எப்பயும் ராங் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அடுத்ததா மான்டி. இவரை மார்க்கெட்டின் குருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் பெர்ஃபெக்ட் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. மூன்றாவதா சன்னி. இவர் எல்லாரும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி சன்னின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் போரிங்கா எஸ்ஐபி பண்ணுவாரு. 3 பேருக்கும் ஒரே ஒரு கோல் தான். அவங்க சேவிங்ஸ பெருக்கி நல்ல பணக்காரர் ஆகணும். அதனால 3 பேரும் 1919ல இருந்து, அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 1000 மாசம் மாசம் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண மெத்தட் மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ரேண்டம் அமௌண்ட்டா தான் ₹1000 பிக் பண்ணியிருக்கேன். நீங்க இத விட அதிகமா சேவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சேவிங் டியூரேஷனும் டிஃபரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்க போறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட் வழின்னு. ஸோ, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் பாபி. எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டை நினைச்சு டென்ஷனாவே இருப்பாரு. மணியை சேவ் பண்ணுவாரு. ஆனா பெர்ஃபெக்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. பிரச்சனை என்னன்னா, அவரோட டைமிங் எப்பயுமே தப்பா போயிடும். ஏன்னா பாபி எப்பவுமே எமோஷனலா டிசிஷன் எடுப்பாரு. ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்ற மாதிரி. அவர் எப்ப இன்வெஸ்ட் பண்ணாலும் அது மார்க்கெட்டோட பீக் டைம்ல இருக்கும். அவர் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே மார்க்கெட் டவுன் ஆயிடும். ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோவும் லாஸ்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2020ல மார்க்கெட் கிராஷ் வந்துச்சு இல்லையா? ஸோ பெஸ்ட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஏப்ரல் மந்த் தான் இருந்துச்சு. பட் பாபி எப்பயுமே ராங் டிசிஷன் எடுப்பவராச்சே. அதனால அவர் மார்க்கெட் பீக்ல இருக்கும் பொழுதே இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. நான் இங்க ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். ஜான் 1990ல இருந்து 3 பேரும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூலை 1990ல மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஜஸ்ட் 1 மந்த்தில் 29% க்ரோ ஆயிருந்துச்சு. ஸோ பாபி 7 மாசமா சேவ் பண்ணி வச்ச ₹7000 லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அடுத்ததாக அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1991க்கு அப்புறம் இருந்துச்சு. மார்க்கெட் 1 மந்த் அப்பவும் 28% க்ரோ ஆகிருந்தது. அடுத்ததாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹர்ஷல் மேத்தா ஸ்கேமுக்கு அப்புறம் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்பொழுது இருந்துச்சு. பட் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன இறக்கத்தை சந்திச்சிச்சு. ஸோ பாபி இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே லம்சம் முறையில் தான் இருந்துச்சு. எஸ்ஐபி கிடையாது. அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரியான நேரத்தில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டதும் கிடையாது. ஆனாலும் பாபி செஞ்ச ஒரே நல்ல விஷயம், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் செல் பண்ணாமல் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணார். பை அண்ட் ஹோல்டு மாதிரி. இங்கே பாபியோட ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும்? பாபி மொத்தமாக 4.2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது எவ்ரி மந்த் ₹1000 35 வருஷத்துக்கு அப்புறம் அது 4.2 லேக்ஸாக இருந்திருக்கும். அந்த அமௌண்ட் க்ரோ ஆகி 50,42,340 ரூபாயா இருந்திருக்கும். இது ஒரு மோசமான ரிட்டர்ன் கிடையாது. இதோட சிஏஜிஆரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 11.05% இருக்கும். இங்க பாபி உலகத்திலேயே ரொம்ப மோசமான இன்வெஸ்டரா இருந்தாலும் 11% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. பட் எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லைங்க. பாபி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணது தான் காரணம். அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணதே கிடையாது. லாங் டைமுக்கு காம்பவுண்டோட பவரால் சூப்பராக ஒரு ரிட்டர்னை பார்த்துட்டாரு. ஆனால் அவர் செஞ்ச ஒரே தப்பு ராங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணது தான். ஒருவேளை அவர் ரைட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ரிட்டர்ன் வேற மாதிரி இருந்திருக்கும். இங்கே தான் வாரன் பஃபட்டோட கோட் ஞாபகத்துக்கு வருது. பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் அண்ட் பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி.
அதாவது மத்தவங்க பேராசையில இருக்கும்பொழுது நீங்க பயத்தோட இருக்கணும். பட் மத்தவங்க பயத்தோட இருக்கும்பொழுது நீங்க தைரியமா, ஆசையோட இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த நேரத்துல நம்ம அடுத்த ஃப்ரெண்ட பத்தி பார்க்கலாம். அவர்தான் நம்ம மார்க்கெட் குரு மான்டி. இவரு கொஞ்சம் புத்திசாலிங்க. அதாவது மார்க்கெட் எப்பல்லாம் மேல கீழ போகும்னு ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவரா இருந்தாரு. ஸோ எப்ப மார்க்கெட் மேல போகுற மாதிரி தெரியுதோ, மந்த்லி அவர் சேமிச்சு வச்ச பணத்த இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு. இவரும் எவ்ரி மந்த் ₹1000 தான் சேமிச்சு வச்சாரு. ஆனா எப்பல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ, அப்ப மட்டும் தான் இன்வெஸ்ட்மென்ட்ட செய்வாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் டிசம்பர் 1999ல கீழ விழுந்துச்சு. அப்போ மாசம் மாசம் சேமிச்சு வச்ச பணத்த இன்வெஸ்ட் பண்ணாரு. அடுத்ததா மார்க்கெட் இங்க 2% கீழ விழுந்தது. அதாவது அதுக்கு அடுத்த மாசம் 28% மேல போகறதுக்கு முன்னாடி அவர் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ட செஞ்சாரு. இங்க பார்க்கலாம், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அந்த ஸ்கேமுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழ விழுந்த பிறகு தன்னுடைய அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ட செஞ்சாரு. ஸோ இந்த மாதிரி இவரோட ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரியான நேரத்துல செய்யப்பட்டது தான். அதாவது மார்க்கெட் கரெக்ஷன் ஆன சமயத்துல செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மான்டியோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 4.2 லேக் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே கெஸ் பண்ணலாம் நம்ம மான்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு. அவரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11.64% இருந்துச்சு. போர்ட்ஃபோலியோ வேல்யூவை பார்த்தீங்கன்னா 58,95,117 இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவ்வளோ பெரிய மார்க்கெட் குருவா இருந்தும் ஒரு பேட் இன்வெஸ்டர் கூட கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதாவது வெறும் 8 லட்சம் ரூபாய். இது எப்படி சாத்தியமாச்சு? இங்க மான்டி வின் பண்ணாரா இல்லையான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சன்னியோட ரிட்டர்னை பார்த்துடலாம். சன்னி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாரு. 1990ல எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்றதே நிறுத்திட்டாரு. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருந்தாரு. தன்னோட எஸ்ஐபியை தொடங்கிட்டு லைஃப்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எஸ்ஐபியை பண்ணதால எதை பத்தியும் கவலைப்படல. உதாரணமா 1992ல ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் ஆகட்டும், இல்லைன்னா 2001ல் டாட்காம் கிராஷோ, இல்லை 2008ல் ஃபினான்ஷியல் கிராஷோ, எதை பற்றியும் கவலைப்படலை. இங்கே சன்னியோட 4.2 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக 59.85 லேக்காக க்ரோ ஆயிருச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி இதுதான் 3 பேரில் ஹை ரிட்டர்னும் கூட. இதோட ஆவரேஜ் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா 11.7% இருந்துச்சு. இங்கே ஒரு பக்கம் பேட் இன்வெஸ்டர் பாபிக்கு 11% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதாவது மொத்த போர்ட்ஃபோலியோ வேல்யூ 50.4 லேக்காக இருக்குது. பெஸ்ட் மார்க்கெட் டைம் இன்வெஸ்டர் மான்டிக்கு 58.95 லேக் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதாவது 11.6% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. நம்ம எஸ்ஐபி செய்கிற சன்னிக்கு 11.7% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அவரோட போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் 60 லேக்காக மாறிடுச்சு. இங்கே எல்லாருக்கும் ஒரு ஷாக் என்னென்னா, இது எப்படி நடந்துச்சு? மான்டியோட மார்க்கெட் டைமிங் ஸ்ட்ராட்டஜி சன்னியோட எஸ்ஐபியை ஏன் பீட் பண்ணலை? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மல்டிபிள் ரீசன் இருக்குது. சன்னி அவரோட எஸ்ஐபியை சீக்கிரமாகவே தொடங்கிட்டாரு. அதாவது 1990ல் ஜனவரி மாதமே தொடங்கிட்டாரு. பட் மார்க்கெட் குரு மான்டி மார்க்கெட்டோட டவுன்ஃபாலை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் அவரோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசம்பர் 1990ல் தான் 20% டவுனாக இருக்கும்போது செய்யப்பட்டுச்சு. பட் நீங்கள் கேட்கலாம், மான்டி என்ன தப்பு செஞ்சார்? நல்ல கம்மியான ரேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணார். பட் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் மார்க்கெட் 100% க்ரோ ஆயிருந்துச்சு. பட் மான்டி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஜஸ்ட் 25% தான் டவுனாக இருந்துச்சு. அதாவது ஜானில் பார்த்தீங்கன்னா என்ஏவி ₹10 இருந்துச்சு, செப்டம்பரில் ₹20 மாறிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் 25% விழுந்ததுக்கப்புறம் என்ஏவி பார்த்தீங்கன்னா ₹15 போச்சு. பட் சன்னி ஜான்லேயே இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது என்ஏவி ₹10 கிடைச்சிது. ஸோ மான்டி அவரோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கும் பொழுதே சன்னி ஆல்ரெடி 50% ப்ராஃபிட்டில் இருந்தார். இங்கே தான் எனக்கு பீட்டர் லிஞ்சோட கோட் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் மோர் மணி ஹேஸ் பீன் லாஸ்ட் பை இன்வெஸ்டர் வெயிட்டிங் ஃபார் த மார்க்கெட் கிராஷ் தென் ஹேஸ் பீன் லாஸ்ட் இன் த ஆக்சுவல் மார்க்கெட் கிராஷ் தெம்ஸ்வெல்ஸ். அதாவது மார்க்கெட் கிராஷுக்கு வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கும் பொழுது மார்க்கெட் ஆல்ரெடி க்ரோ ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ மான்டியோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் மார்க்கெட் கிராஷில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டிலே பண்ணது தான். பட் இது வெறும் ஃபர்ஸ்ட் ரீசன் மட்டும்தான். மான்டியோட அடுத்த ரீசன் என்னவா இருக்கும் பார்க்கலாம். நம்முடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிறு தொகையாக தான் இருக்கும். ஆனால் அது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலிமா லாங் டைமில் பெரும் தொகையை உருவாக்கி கொடுக்கும். ஸோ சன்னியோட அட்வான்டேஜ் என்னென்னா,
காம்பவுண்டிங்கோட மேஜிக் தான். அவர் முதலாக இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபாய்க்கு அதிகமான நேரம் கிடைச்சது. அதனால் நல்ல காம்பவுண்டிங் ஆச்சு. எண்ட் ஆஃப் த மூமெண்ட் அமௌண்ட் எல்லாருக்கும் சேம் தான், தட் இஸ் 4.2 லேக். பட் இன்வெஸ்ட் பண்ண நேரம் தான், அதாவது எப்போ தொடங்கணுன்றது தான் முக்கியம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் இன் த மார்க்கெட் பீட்ஸ் டைமிங் த மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய புத்திசாலி இன்வெஸ்டராக இருந்தாலும் அவரை விட நீங்கள் அதிகமான ரிட்டர்ன் தான் எடுப்பீங்க. இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிற பாருங்க. டைம் இன் த மார்க்கெட் நாட் ஓன்லி பீட்ஸ் டைமிங் த மார்க்கெட் பட் ஆல்சோ டெலிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக் ஆஃப் பேட் டைமிங். அதாவது நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது எது குட் டைம் எது பேட் டைம்னு நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, காம்பவுண்டிங் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுவார். ஏன்னா பாபி மாதிரி ஒரு பேட் இன்வெஸ்டர் கூட நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஏன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பேஷன்ஸாக காம்பவுண்டிங்கோட பவரை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்ஐபியை கொஞ்சமாக மாடிஃபைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாங் டேர்மில் 1% to 2% கூட பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 11%க்கு 50 லேக்ஸ்னா 11.7%க்கு 9 லேக் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்கு. அதாவது 59 லேக்ஸாக இருக்குது. பட் இந்த மாடிஃபைடு எஸ்ஐபியை எப்படி செய்கிறது, இதை நம்ம பார்ட் 2ல் அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்க போகிறேன். இதோட ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஷினை கவனமாக கேளுங்க. யார் சரியான விடையை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் 1990லேருந்து 2025 வரைக்கும் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 14.5%. அதாவது 1990 ஜனவரியில் 4.2 லேக் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க. அதோட ரிட்டர்ன் 14.5%ஆக கிடைச்சிருக்கும். ஸோ நாலாவது ஒரு ஃப்ரெண்ட் 1990ல் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ரிட்டர்ன் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் 14.5% ரிட்டர்னில் கேல்குலேட் பண்ணால் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் 4.8 crore இருக்கும். 50 லேக்ஸ் எங்கே, 5 crore எங்கே? ஸோ எஸ்ஐபி பண்ணுறவருக்கு 11.9% ரிட்டர்னும் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 14.5% ரிட்டர்னும் கிடைச்சிருக்கு. இது எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் சரியான ஆன்சரை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன்.